Hello aspirants, welcome to Sparks Academy. டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷனில் ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க. இன்னுமே நிறைய பேர் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் இந்த 75 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா என்னால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் ப்ரிப்பரேஷனை கொண்டு போக முடியுமா? அப்படியே நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எல்லா அகாடமிஸுமே அவங்கள கோர்ஸை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பாதியில் போனால் என்னால் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி ஏஐ எக்ஸாம்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து லான்ச் பண்ண ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச்க்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்னுமே இந்த கோர்ஸ்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணணும். இந்த கோர்ஸ் இன்னும் நிறைய பேரை போய் ரீச் பண்ணணும். எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்க்ளூசிவா நாங்க லான்ச் பண்றோம் ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச் 2.0. ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னைக்கு இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த கோர்ஸ்க்கான டெய்லி பிளான், வீக்லி பிளான், டெஸ்ட் பிளான், அதுக்கான ஷெட்யூல்ஸ் நாங்கள் உங்களுக்காக தரேன்னு சொல்லியிருந்தேன். 350+ ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸோட சாம்பிள்ஸ், இதுக்கான மார்க் இம்ப்ரூவிங் செஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணி தான் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச் 2.0வோட டே 1க்கான ஷெட்யூல் தான். ஸோ இதில் 4 செஷன்ஸ் டெக்னிக்கலுக்கும் 4 செஷன் நான் டெக்னிக்கலுக்கும் இருக்கும். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி லைவ் கிளாஸ் தான். இதில் இருக்கிற 4 செஷன்ஸில் ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸில் நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுவீங்க. 3வது செஷனில் நீங்கள் படித்த டாப்பிக்கான டெஸ்ட் அண்ட் 4வது செஷனில் அந்த டெஸ்ட்டுக்கான டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ் இருக்கும். நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ரெக்கார்டட் வீடியோ அப்படிங்கிறதுனால அதுக்கான ஷெட்யூல் நாங்க கொடுத்துருவோம். நீங்க அந்த வீடியோஸை டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செஷன் 1ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, செஷன் 2ல பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், செஷன் 3ல சிம்பிளிஃபிகேஷன், செஷன் 4ல நீங்க படிச்ச அந்த ஜிஎஸ்க்கான கம்ப்ளீட் டெஸ்ட் இருக்கும். லைவ் பொறுத்த வரைக்கும், அதாவது டெக்னிக்கல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற போற டாபிக் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால செஷன் 1ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், செஷன் 2ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங், செஷன் 3ல நீங்க படிச்ச அந்த 2 டாபிக்கான டெஸ்ட், செஷன் 4ல டெஸ்ட் டிஸ்கஷன். இதுதான் நீங்க டே 1ல படிக்க போற கிளாஸஸ்க்கான ஷெட்யூல். அதாவது ஒரு டேக்கான ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதுதான் வீக்லி ஸ்டடி ஷெட்யூல். அதாவது மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இந்த ஷெட்யூலை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எல்லா செஷன்ஸுமே இருக்கும். சண்டேங்கிறது ரிவிஷனுக்காக அதில் நீங்கள் செல்ஃப் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் டெக்னிக்கலில் செல்ஃப் ரிவிஷன் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை படித்து அந்த சண்டேலே டெஸ்ட் போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பரையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச் 2.0 அப்படிங்கிறது ஒரு 75 டேஸ்க்கான மெகா ஸ்டடி பிளான். நீங்க டெய்லி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன டாபிக் படிக்கணும், அதுல எந்தெந்த டெஸ்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல் நாங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 75 டேஸ்க்கானது. ஃபர்ஸ்ட் அந்த ஷெட்யூல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச் 2.0க்கான கிளாஸ் ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல இருந்து நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறீங்க டில் டே 60. அதாவது அதுக்கப்புறம் நமக்கு மார்க் இம்ப்ரூவிங் செஷன்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதுல இந்த டேல இந்த செஷன்ல இந்த டாபிக் நீங்க படிக்க போறீங்க, 2வது செஷன்ல இந்த டாபிக் படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல் எங்ககிட்ட ரெடியா இருக்கு. அதோட சின்ன சாம்பிளை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுல அந்தந்த யூனிட், அதாவது சிலபஸ்ல உங்களுக்கு எத்தனாவது யூனிட்ல அதுல நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தான் இதுல நாங்க போட்டிருக்கோம். ஸோ நீங்க என்ன 5க்கு அப்புறம் 10 இருக்கு, 10க்கு அப்புறம் 5 இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிலபஸ்ல இந்த யூனிட் எத்தனாவது இருக்கு அப்படிங்கிற அந்த பிளான்ல தான் எங்களோட ஷெட்யூல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10th யூனிட்ல இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் தான். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேல பார்க்க போறோம். அடுத்ததா ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச்ல உங்களுக்கு 350+ ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபுல் சிலபஸும் கவரேஜ் பண்ணுற மாதிரியான கிளாஸ் மெட்டீரியல்ஸ் வந்துடும். அது போக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக குவிக் ரிவிஷன் மெட்டீரியல்ஸ், இதில் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளாஷ்பேக் மெட்டீரியல்ஸும் வந்துடும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு 350+ ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதுல ஒரு சின்ன சாம்பிள் நான் உங்களுக்காக காட்டுறேன்.
டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்க்கான சிலபஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் தான். இது ஒரு கம்ப்ளீட்லி தியரி பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை நாம கம்பேரிசன் மெத்தட்ல தான் படிப்போம். ஸோ இதில் குவிக் ரிவிஷனுக்கான ஒரு சாம்பிள் பிடிஎஃப் தான் நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நாம ஒரு கம்பேரிசன் மெத்தட்ல டேப்லெட் காலம் போட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் குவிக் ரிவிஷனுக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல சைஸ், சர்ஃபேஸ் அண்ட் அப்பியரன்ஸ், வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி, சவுண்ட், எஃப்ளோரசன்ஸ், ஹார்ட்னஸ், அதுக்கப்புறமா மற்ற பேராமீட்டர்ஸ் இதில் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம் ஒரு டேப்லெட் காலமாக போட்டு படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்மளால் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நமக்கு மறந்து போகாமலும் இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் கிளாஸில் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த மெத்தடில் நாம் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்ஜெக்டை படிச்சுக்கிறதுக்கும் சரி, புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் சரி, அண்ட் ஈஸியாக ரிவிஷன் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் when it comes to theoretical papers. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை தடவை எவ்வளோ அதிகமாக ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு மறந்து போகாமல் இருக்கும். ஸோ நான் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலை, எல்லா தியரி சப்ஜெக்டையுமே நீங்கள் இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சர்வேயிங்லையுமே கிட்டத்தட்ட நமக்கு சர்வேயிங் 1 and 2 சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 700 பேஜஸ் கிட்ட வரும். இந்த 700 பேஜஸையும் நம்மளால ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை ஷார்ட் ஆக்கி வெறும் 50 பேஜஸில் வெறும் 1 லைனர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் அப்படிங்கிறத பொறுத்த மட்டுக்கும் 1, 3, 7, 21, 14 நமக்கு டேஸ் இருக்குது. இந்த டேஸ்லலாம் நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த ரிவிஷனை இன்னும் ஈஸியாக்கிறதுக்கு தான் இந்த ஒன்லைனர்ஸ் நோட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டாக என்ன படிக்கணுமோ அது இந்த நோட்ஸில் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஷீட்ஸ். இந்த ஃபார்முலா ஷீட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட நியூமெரிக்கல் பேப்பர்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நியூமெரிக்கல் பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ், எஸ்ஓஎம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இதில் நான் எஸ்ஓஎம்கான ஃபார்முலா ஷீட்டை மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ எஸ்ஓஎம்மை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு 1000+ பேஜஸ் இருக்குது. அந்த 1000+ பேஜஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான ஃபார்முலாஸை மட்டும் எடுத்து ஒரு 5 to 6 பேஜஸ்க்குள்ள இந்த எல்லா ஃபார்முலாஸுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஷீட்டாக நாங்கள் இதில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக இந்த ஃபார்முலாஸை நீங்கள் டெய்லி ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட புக் எடுத்தோ நோட் எடுத்தோ அந்த ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த ஃபார்முலா ஷீட்டை மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாலே போதும். உங்களால் ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸையும் அட்டென்ட் பண்ண முடியும். அதே சமயம் டைரக்ட் கொஷின்ஸ் இருந்தாலுமே இந்த ஃபார்முலா பேஸ்டு இருந்துச்சு உங்களால் அப்படின்னா ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிகே பேட்ச்ல உங்களுக்கு 120+ டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 120 டெஸ்ட் சீரீஸில் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல்னு ரெண்டுமே கவர் ஆகிடும். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் எம்சிக்யூ, சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட், ஃபுல் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்னு எல்லாமே லைவ் டெஸ்ட் சீரீஸாக இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி லைவ் டிஸ்கஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதிலே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் வந்துடும். அதை நீங்கள் போட்டு பார்த்து அதுக்கான டவுட் கிளியரன்ஸ் செஷனுமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக வந்துடும். அடுத்ததா இந்த 120 டெஸ்ட் சீரீஸில் டெக்னிக்கலுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் அந்த டெக்னிக்கல் டெஸ்ட் ஷெட்யூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட்ஸுமே கவர் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கே அதில் ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஷெட்யூலே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்தந்த டாபிக்கு அப்படியே எம்சிக்யூஸ் நீங்கள் அன்னைக்கே போட்டு பார்க்குற மாதிரி அதுக்கான லைவ் டிஸ்கஷன்ஸுமே அன்னைக்கே நீங்கள் போட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் எங்களோட டெஸ்ட் ஷெட்யூலை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே இதுக்கு மேலே எந்த கொஷின்ஸுமே நீங்கள் வரத்துக்காக மற்றதா தனியாக படிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை.
சிலபஸ் கவரேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த டிவிகே பேட்சோட மார்க் இம்ப்ரூவிங் செஷன் இருக்கு. இதுவுமே உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே வந்துரும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செஷன் 1ல ஸ்பார்க்ஸ் குவிக் ரிவிஷன், அதாவது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு டு பி ரிமெம்பர்ட் அப்படிங்கறத ஒரு ஷார்ட் நோட்ஸ்ல எப்படி நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இந்த செஷன்ல ரிவைஸ் பண்ணுவீங்க. செஷன் 2ல ஸ்பார்க்ஸ் ஃபிளாஷ்பேக், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ தட் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த அப்ரோச் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த கொஸ்டின் பேப்பர்ஸையுமே உங்களுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா செஷன் 3ல ஸ்பார்க்ஸ் ஃபார்முலா ரிவிஷன். இதுவுமே நீங்க கம்ப்ளீட்டா படிச்ச எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்றதுக்காக ஒரு தனி செஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது நீங்க வீக்கா இருக்கீங்க அந்த டாபிக்ல, இல்ல இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ல. இந்த டிவிகே பேட்சோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல நாங்க நான் டெக்னிக்கல் பேப்பர்ஸ்க்காக ஃப்ரீ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்றோம். ஜென்ரல் ஸ்டடீஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நாங்க கொடுக்கறது ஃப்ரீ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். இதுலயுமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும், டெஸ்ட் சீரீஸ் வந்துடும், அதுக்கான டிஸ்கஷன்ஸும் வந்துடும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் நீங்க செல்ஃப் ரிவைஸ் பண்ணாலே போதும். ஒரு சண்டே நம்ம செல்ஃப் ரிவிஷனுக்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க தமிழ் படிச்சாலே போதும். ஏன் அப்படின்னா அதோட மார்க் உங்களுக்கு மெரிட்ல ஆட் ஆகுது. ஜஸ்ட் 40%க்கு நீங்க என்ன எஃபோர்ட் கொடுக்கணுமோ அதை மட்டும் நீங்க போட்டு பார்த்தாலே போதும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸா வந்துடும் அப்படிங்கிறதுனால நீங்க நினைச்ச நேரத்துல உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற டைம்ல கூட நீங்க இதை படிச்சுக்கலாம். எங்களோட சைட்ல இருந்து நாங்க ஸ்பார்க்ஸ் அஷூரன்ஸ்னு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் நீங்க அதாவது 2026ல கிளியர் ஆகி போற ஸ்டூடெண்ட்ஸ்ல 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது நம்ம டிவிகே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அஷூரன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நாம கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோம், மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை தாண்டி உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸுமே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எங்களோட மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் வரும் அப்படிங்கிற அஷூரன்ஸும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது மூலமா நாங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ரொம்ப சின்சியரா இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணீங்க, டெய்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்றது, டெய்லி டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கறது, அதுல டவுட் கிளியர் பண்றதுன்னு இதுல சின்சியரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 75 டேஸ்ல உங்களால இந்த ஏஇ 2026 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஸ்பார்க்ஸ் அஷூரன்ஸ். எல்லா அகாடமிஸ்லயுமே இந்த டைம்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்க்காக கண்டிப்பா ஒரு கிராஷ் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்தையும் விட நீங்க ஏன் ஸ்பார்க்ஸோட டிவிகே பேட்ச்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத சில வேலிடான பாயிண்ட்ஸ் மூலமா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அகாடமில இந்த டிவிகே பேட்ச்ல 600+ செஷன்ஸ் இருக்கு. இதே மற்ற அகாடமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100+ செஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம கிட்ட 120+ டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க கம்ப்ளீட்டா போட்டு பார்த்தாலே 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் வந்துரும் அப்படிங்கிற அஷூரன்ஸும் நாங்க உங்களுக்காக கொடுக்குறோம். இதே மற்ற அகாடமில இருந்து ஜஸ்ட் 50+ டெஸ்ட் சீரிஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 15,000+ லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. மற்ற அகாடமிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வெறும் ஜஸ்ட் ஒரு 5,000 மட்டும்தான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட 350+ ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. எந்த இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதே இல்லை. அதே மாதிரி நம்மளோட கூகுள் ரிவ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 2000+ கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு. பட் மற்ற அகாடமிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து வெறும் ஒரு 100+ தான். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற அகாடமிஸ்ல இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு மினிமம் 45,000ல இருந்து மேக்ஸிமம் 90,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஆனா நாம இந்த கோர்ஸை ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ஸ்பார்க்ஸ் டிவிகே பேட்ச் 2.0 எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 3rd, அதாவது கமிங் வெனஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கோர்ஸ் உங்களோட ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் அப்படிங்கிறதுனால முன்னாடி இருக்க ஏதாவது கிளாஸஸ் நமக்கு கட் ஆயிடுமோ அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பார்க்ஸ் டிவிகே பேட்ச் 2.0 நாங்க லான்ச் பண்றதுக்கான முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸை நாங்க ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு லோயஸ்ட் பிரைஸ்ல தான் நாங்க இந்த கோர்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் கமிங் வெனஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஆல்ரெடி நான்
சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த கோர்ஸ் கிடைக்கும். ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் அண்ட் உங்களோட அட்மிஷனையும் என்ரோல் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச் 2.0க்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரீஅட்மிஷன் ஆஃபரை நீங்க அவைலபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இவ்ளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற கோர்ஸ், இவ்ளோ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கிற நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட கூகுள் ரிவ்யூஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மத்த எந்த அகாடமிக்குமே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிக்கு 1800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு. இவ்ளோ நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்க்ளூசிவான கோர்ஸ் ஸ்பாக்ஸ் டிவிகே பேட்ச் 2.0 75 டேஸ் மெகா ஸ்டடி பிளானோட இருக்கிற இந்த கோர்ஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற 9677711366 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஸ்பாக்ஸ் அகாடமி விஷஸ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரேட் ஸ்டார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்க்கிளில் சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.